சத்தியமா நான் சொல்லுறேன்டி, ஓ பார்வால தூக்குதடி. பத்தியமா உன்னை பார்த்துக்கிற, உனக்காக வாழ்க்கை வாழும்படி. கிறுக்கி கிறுக்கல் எழுத்துலதான் இருக்கா, என்ன நீய மாத்திப்பட்ட மனசில் இருக்கிற ஆசையதான் இருக்கா, நான் மேல காட்டிப்பட்டேன். இரு மீன்கள் ஒரு ஓடையில் தண்ணீரில் தன்னை இழக்க, உன் காதல் என் காவியம் என்ன மறந்து. உடம்பு எப்படி இருக்கு? கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றீங்களா? தலை எதுவும் வலிக்கல? எனக்கு என்ன செய்யுது? நான் நல்லா தானே இருக்கேன். நீயே திரும்ப திரும்ப அப்படியே கேக்குற. உங்களுக்கு என்ன சார், நீங்க நல்லா தான் இருக்கீங்க. சும்மா தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டேன். என்ன சார் மோர்னு கூப்பிடாத சோனி. நீ எப்பவும் கூப்பிடுற மாதிரியே என்ன கூப்பிடு. எனக்கு இங்க இருக்க போர் அடிக்குது. நம்ம வீட்டுக்கு போலாமா? போலாமே, போலாம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, உங்களை க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுறேன். சோனி, எனக்கு இங்க இருக்க பிடிக்கவே இல்ல. ரொம்ப நாளா நம்ம இங்கேயே இருக்கிறோமே. ஏன் வா, நம்ம வீட்டுல நம்ம ரூம்க்கு நம்ம போவோம். ஏன் சாருக்கு இங்க இருக்க பிடிக்கல? உங்களை எல்லாரும் நல்லா தானே பாத்துக்கிறாங்க. பாத்துக்கிறாங்க. நீ என்ன அடிக்கடி விட்டுட்டு எங்கேயோ போயிடுற. அப்புறம் வேற யாரோதான் வந்து பாத்துக்கிறாங்க. எனக்கு அது பிடிக்கல. நம்ம வீட்டுலன்னா நீ என் கூட எப்பவும் இருப்பல்ல. சரி போலாம், கொஞ்சம் கைய காமிங்க. எதுக்கு என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல சோனி, நீ முன்னெல்லாம் சாரி தாவணி அந்த ட்ரெஸ்ல எல்லாம் நீ ரொம்ப அழகா இருப்ப. ஆனா நீ இப்ப ஏன் இந்த ட்ரெஸ்ஸையே போடுற? இது உனக்கு நல்லாவே இல்ல. சரியா? சரி எனக்கு கட்ட தெரியாதே. நீ போய் தானே சோனி சொல்ற. நிஜமாவே உனக்கு சாரி கட்ட தெரியாதா? எனக்கு தெரியாதே. இப்ப நான் போன் பார்த்து உனக்கு சாரி கிட்ட கத்து தரேன். உருப்பட்ட மாதிரிதான் இவரு எனக்கு சாரி கிட்ட கத்து தராராம். எல்லாம் தலை எழுத்து. சோனி, நான் தான் அம்மா, நான் தான் உன் அப்பான்னு சொல்லிட்டு தொல்லை பண்ணிட்டே இருந்தாங்களே. என்ன அவங்களா இருக்காங்களா இல்லையா? அவங்கள இன்னைக்கு காணவே இல்ல. இந்த பாருங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவங்கதான் உங்களுக்கு அம்மாவும் அப்பாவும். அப்படிலாம் பேசக்கூடாது, சரியா? போ சோனி, எனக்கு அவங்கள தெரியவே தெரியாது. அப்போ என்ன தெரியுதா? ஏய், நீ என் பொண்டாட்டி. நான் உன்னை எப்படி மறப்பேன்? நீ என் உயிர் தெரியுமா? சரி, உங்களை நான் கிளீன் பண்ணிட்டேன். அப்புறம் நீங்க ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிடுங்க, நான் கிளம்புறேன். சோனி, எங்க போற? என்ன பண்றீங்க? கையை விடுங்க, இப்படிலாம் பண்ணக்கூடாது. அப்புறம் யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. கையை விடுங்க. என்ன சோனி, நீ என் பொண்டாட்டி தானே? ஏன் நான் கையை பிடிக்கப்பல நீ தட்டி தட்டி விட்டுற? யாரு என்ன நினைப்பா? நான் என்ன உனக்கு கட்டியா பிடிச்சேன்? ஆமா சார், அது மட்டும் தான் குறைச்சல். இத பாருங்க சார், இது வந்து ஹாஸ்பிட்டல். அங்கங்க கேமரா இருக்கு. நீங்க இப்படி கையை பிடிக்கிறதுலாம் கேமராவுல எம்பி பாப்பாரு. அப்புறம் அது தப்பான போயிரும். கையை விடுங்க. ஓ, இது நம்ம ரூம் இல்லையா? அதான் நான் கையை பிடிச்சா நீ என்ன திட்டுறியா? சரி, அப்போ நம்ம ரூம்ல கையை பிடிச்சா நீ என்ன திட்ட மாட்டல்ல? எப்படி உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. சரி விடுங்க, நான் திட்ட மாட்டேன். ஏய், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் அவ கையை விடுங்க. சார், அவரை ஏன் திட்டுற? அவர் என்ன தெரிஞ்சா பண்றாரு. என்ன துளசி, அவருக்கா சப்போர்ட் பண்ற? இந்த 4 மாசத்துல உன்கிட்ட நிறைய சேஞ்சஸ் தெரியுதுடி. அப்படிலாம் இல்ல சார், அவர் ஒரு பேஷண்ட். அதான். ஏய், நீ ஏன் பொண்டாட்டியே திட்டுற? மூஞ்ச உடைச்சு போடுவேன். ஆளி மூஞ்சும் பாரு. இப்படி பேசுறாரு பாரு துளசி. உன்னை தவிர டாக்டர், நர்ஸ், அவங்க அம்மா அப்பா எல்லாத்தையும் இவர் திட்டுறாரு. இவர் சும்மா வேணும்னு பண்றாரோ? ஏண்டி, ஏன் சார் இப்படிலாம் பேசுற? யாராச்சும் வேணும்னு பண்ணுவாங்கல்ல? சரி, பண்றாங்களோ பண்ணலையோ. சரி, நீ கையை விட்டுட்டீங்க, வா, நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். என்னடி துளசி, இப்பெல்லாம் அவர் மேல ரொம்ப கேரிங்கா இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். அவர் பொண்டாட்டி மேல ரொம்ப பாசமா இருப்பாருன்னு நினைக்கிறேன். எப்ப பார்த்தாலும் சோனின்னு தான் பேசிக்கிட்டே இருக்காரு. நம்ம எவ்வளவு பாத்துக்கிட்டாலும் அவர் ஒய்ஃப் அளவுக்கு நம்மளால அவரை கேர் எடுத்து பார்க்க முடியாது. துளசி, நம்ம வெறும் நர்ஸ் மட்டும்தான். நம்ம அன்பையும் ட்ரீட்மெண்ட்டையும் கொடுத்து அவரை ரெக்கவர் பண்ணலாம். ஆனா பொண்டாட்டின்றது
அவங்க அன்பு காதல்லாம் கொடுத்து அது வேற மாதிரி, நம்மளால அப்படி இருக்க முடியாது. அதுதாண்டி சாரி, எனக்கு பயமா இருக்கு. அவரு ஒரு பேஷண்டா இருந்து நான் ஒரு நர்ஸா இருந்தா அன்னையும் ட்ரீட்மெண்ட்டையும் கொடுத்து அவரை குணமாக்கிடுவேன். அவர் என்ன அவர் ஒய்ஃபா பாக்குறாரு, அப்போ அன்போட காதலும் கலந்து கொடுத்தாதான் அவர் குணமாவாருன்னு நினைக்கேன். என்னால அதை எப்படி கொடுக்க முடியும்? நான் அவரை குணமாக்க முடியாதோ? ஏ துளசி, நம்ம ஒரு டாக்டர், கடவுளுக்கு சமம். பேஷண்ட எந்த வழியில கொண்டு போய் நம்ம குணப்படுத்த முடியுமோ அந்த வழியில போய் நம்ம குணப்படுத்தணும். அப்போ நீ நடி, அவங்க பொண்டாட்டியெல்லாம் இருக்க வேண்டாம். நீ அவர் பொண்டாட்டி மாதிரி இருக்கிற மாதிரி நடிச்சு அவருக்கு காதலியும் அன்பையும் கொடுத்து அவளை ரிகவர் பண்ணலாம். அவ்வளவுதான். பாரு சாரு, அவங்க ஒய்ஃப் வேற இறந்துட்டாங்க. இப்போ நான் அவர் ஒய்ஃப் மாதிரி நடிச்சா அவரை மேலும் மேலும் சங்கடப்படுத்துற மாதிரி இருக்காதா? இதெல்லாம் அவரு ரெக்கவர் ஆகுற வரையந்தா. அவரு ரெக்கவர் ஆனா அவருக்கே தெரிஞ்சிட போகுது அவரு ஒய்ஃப் இல்ல, நீ வேற ஒரு பொண்ணுன்னு. அப்புறம் நீ உன் வேலையை பார்க்கலாம், அவரு வேலையை பார்க்க போறாரு. அவ்வளவுதானே? அவ்வளவுதான். இருந்தாலும் என் மனசு பாரு, மனசு மண்டாங்கட்டின்னு உன் மனசை நீ அலைய விட்டுறாத சொல்லிட்டேன். அவரு ஏற்கனவே கல்யாணம் ஆனவரு, அத மைண்ட்ல வச்சு நீ அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடு போதும். கீர்த்தி மாதிரி பேசாத சாரு, நான் ஒரு பாவம் தான் சொன்னேன், மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. இப்போ நீ எதுக்கு என்ன கூப்பிட்ட? எம்பி சார் உன்னை பாக்கணுமா? உடனே அவர் கேபினுக்கு வர சொன்னார் உன்ன. சரி போய் பாக்குறேன். போ போ, நீ என் ஃப்ரெண்டுடி. இந்த 4 மாசத்துல நீ எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கணும் உனக்கு தெரியுதோ இல்லையோ, ஆனா எனக்கு நல்லா தெரியுதுடி. லூசு. யாரு? நாலுசா? என்ன நொன்ன என்னவா? எப்பவும் என் பொண்டாட்டியை திட்டிட்டே இருக்க. நீ என்ன என் பொண்டாட்டியோட டீச்சரா? இன்னொரு வாட்டை என் பொண்டாட்டியை திட்டினு வச்சுக்கோ, மூஞ்செல்லாம் அடிச்சு உடைச்சிருவேன். இப்போ நிக்காத, உன் மூஞ்ச பார்க்கவே பிடிக்கல. சரியான நடிப்புக்காரனா இருப்பான் போல இருக்கு. துளசி கிட்ட மட்டும் குழந்தை மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பேசுறான், நமக்கிட்ட என்னமோ எதிரிட்டு வரான். பேசாம போயிட்டு சொல்லிட்டேன், திரும்பி பார்த்தா கண்ணு நோண்டி போடுவேன். நோண்டுவ என்னையும் பொண்டாட்டியும் சேர விடாம இருக்கிறதுக்காக இவதான் இந்த ரோல்ல வில்லியா இருப்பாளோ? இருக்கலாம். என்ன, நாங்க கிளம்பட்டுமா? என்னம்மா இப்பவே கிளம்புற? இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போலாமா? எனக்கும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போலான்னு தான் ஆசை. ஆனா கோயிலுக்கு போயிட்டு நம்ம நேரம் இங்க வந்துட்டோம். அப்புறம் சோனி பிரச்சனை இதுல வேற கொஞ்ச நாள் ஓடிட்டு, அப்புறம் வீட்டுல ஆடு மாடுலாம் அப்படியே கிடக்குது. பக்கத்து வீட்டுக்காரங்க தான் பாக்குறாங்க. எப்படியே அவங்க பார்த்தாலும் நம்ம பார்த்த மாதிரி இருக்காதுல்லண்ணா, அதனாலதான் கிளம்புறேன். புரியுதுமா, ஆனா நீங்கெல்லாம் கூட கொஞ்ச நாள் இருந்தா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். எங்களுக்குமே உங்க கூட இருக்கலாம் தான் மச்ச ஆசை. ஆனா என்ன செய்யறது, ஃபைகாட்ட ஒருத்தவங்களை பாத்துக்க சொல்லிட்டு வந்தோம். அவரும் இப்போ ஊருக்கு போறாரா அவரு பொண்ணு பாக்குறதுக்கு. அவரு ஏற்கனவே 3-4 மாசம் வைக்காட்ட பாத்துக்கிட்டாரு, இனியும் பாத்துக்கிடுங்கன்னு சொல்ல சங்கடமா இருக்கு மச்சான். அதான். புரியுது மாப்பிள்ள, உங்க தங்கச்சி மூஞ்ச பாருங்களேன், இது ஏதோ உருன்னு வச்சிருப்பா. நீங்க இருந்தாவது கொஞ்சம் பேச்சு கொடுத்து நல்லா சிரிச்சு எடுத்து இருப்பா. இல்லாட்டின்னு வச்சுக்கோங்களேன், இப்படிதான் இப்படியே கஷ்டத்திலேயே உட்காந்துருப்பா மாப்பிள்ள. இவளுக்கு நான் இங்க உட்காந்து ஆறுதல் சொல்றதா இல்லைன்னா போய் கடையை திறக்கிறதா? மைனி, ஏன் மைனி இப்படியே உட்காந்துருக்கீங்க? நடந்தது நடந்து போச்சு. நம்ம இப்படியே உட்காந்துருந்தா நடந்ததை மாத்தவே முடியும்? கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதுபடிதான் நடக்கும். சரி விடுங்க மைனி. வசந்தி, நீ உன் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணாத. கடவுள் நல்லாதான் நினைச்சாரு, ஆனா உங்க அண்ணன் நல்லாதான் என் புள்ள நிலைமை இப்படி ஆகி போச்சு. ஆமா, இப்படியே பழிய ஃபுல்லா தூக்கி ஏன் மேல போடு. நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணல? அன்னைக்கு புள்ள போன் பண்ணி அம்மா வாரீங்களான்னு கேட்டால, அன்னைக்கு நான் உங்களை கூப்பிட்டேன்ல, நீங்க மட்டும் வந்திருந்தா என் புள்ளைய போய் ஆசை தீர பாத்துருப்பேன்ல. அன்னைக்கு கடையை கட்டி அழுதுட்டியே. இன்னைக்கு என் புள்ள என்ன ராணி நீ இப்படிலாம் பேசுற? என் பிள்ளை மேல எனக்கு என்ன பாசம் இல்லாமல இருக்கு? சரி கோயிலுக்கு போயிட்டு வந்தோம், கோயிலுக்கு போயிட்டு பிரசாதத்தை கொண்டுட்டு நம்ம பிள்ளைய பாத்துட்டு வரலாம்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள இப்படிலாம் நடக்கும் நான் என்ன கனவா கண்டேன்? ஆமா, ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லிருங்க. கோயிலுக்கு கிளம்பும் போதுலே சாமி தட்டுக்கு தவறி கீழே விழுந்துச்சு. அப்பவே என் மனசு ஏதோ என் பிள்ளைக்கு ஆக போதோன்னு தோணுச்சு. அப்பவே ஒருட்டு அவளை போய் பார்த்துட்டே கோயிலுக்கு கிளம்பி இருக்கலாம். தங்கச்சிமா விடுமா, ஏமா அதே பத்தி பேசிட்டு இருக்க? நடந்து முடிந்ததை பத்தி பேசி நீயும் கஷ்டப்பட்டதை விட்டுட்டு மச்சானையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்க. அதான் அவங்க மாமியாரே சொல்றாப்ல, ஏதோ தெரியாம நடந்த ஆக்சிடென்ட்னு. நம்ம பிள்ளைக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்க கூடாதுதான், ஆனா என்ன செய்யறது? என்ன சோனி மாமியார் பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? என் பிள்ளைக்கு இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடந்தாலே யாருக்கிட்ட அவங்க போன் பண்ணி சொல்லிருக்கணும்? நம்ம கிட்ட தானே சொல்லிருக்கணும். அவங்க இதை மறைச்சது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? புரியுது மைனி, நீங்க கஷ்டப்படுறது புரியுது. இருந்தாலும் அவங்க மாமியார் வேணும்லாம் மறைக்கல. அந்த அம்மா தான் தெளிவா சொன்னாங்கல்ல, இப்படி ஆக்சிடென்ட் ஆனத கோயிலுக்கு போய் இருக்க உங்ககிட்ட சொன்னா அப்புறம் நீங்க பதறி அடிச்சுக்கிட்டு
அதால சாமி குத்தம் ஆயிடக்கூடாது, அதான் உங்ககிட்ட சொல்லலனே. திரும்ப அவங்க மேல நம்ம தப்பு சொல்லலாமா? வசந்தி, உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். என் புள்ள சோனி அவன் மாசமானோன்னு எவ்வளவு சந்தோஷப்பட்டா தெரியுமா? அந்த குழந்தை எப்ப பிறக்கும் எப்பமா பிறக்கும்னு என்கிட்ட போன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருப்பா. இப்போ என் பிள்ளைக்கு அந்த குழந்தை இல்லன்னு அவ எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருப்பா தெரியுமா? நீ அழுதுட்டே இரு ராணி. நம்ம அந்த குலதெய்வ கோயில போய் சாமி கும்பிட்டு போய் தான் அந்த கடவுள் அருளால அவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட்லயும் நம்ம பிள்ளைக்கும் நம்ம மருமகளுக்கும் எதுவும் ஆகாம தப்பிச்சுட்டு வந்திருக்காங்க. ஏதோ குழந்தையோட போச்சுன்னு விடுவியா? அதை விட்டுட்டு புலம்பி புலம்பி எல்லாத்தையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்க நீ. என் பிள்ளை இப்போ எப்படி இருக்காலும் என்ன கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காளோ. பெத்த தாயா இருந்து அவளுக்கு பக்கத்துல இருந்து ஒரு ஆறுதல் சொல்ல முடியாத பாவியா நான் அங்க உட்கார்ந்துருக்கேன். எப்ப விஜய், எங்க அக்கா கிட்ட சோனியம் அப்படி எந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்கன்னு கேட்டியா? எதுக்காக நம்ம பார்க்க போகண்டான்னு சொன்னாவ? கேரளாக்கு தானே 2 பேரும் டூர் போனாங்களாமா. போன வழியில ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் போல, அதான் பக்கத்துல உள்ள ஹாஸ்பிட்டல்லயே சேர்த்துப்பாவ. அதான் அம்மா சொன்னாவ, அவியலே இன்னும் 2 நாள்ல வந்துருவாவ, எதுக்கு நீங்க அழிஞ்சுக்கிட்டுன்னு சொன்னாங்க. மாமா, சோனி மாசமா இருக்கும் முச்சுல அவங்க மாமியார் ஏன் டூருக்குலாம் அவ புருஷனோட அனுப்புனாங்க? இப்போ அவ டூருக்கு போறதெல்லாம் முக்கியமா? அவ அந்த கழுதை வேற எங்க போனாலும் என்கிட்ட போன் பண்ணி சொல்லுவா. ஒரு வார்த்தை என்கிட்ட போன் பண்ணி சொல்லியிருந்தா நான் போவாதான்னு சொல்லியிருப்பேன். ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லவே இல்லை மாமா. சோனி சொல்லக்கூடாதுன்னு நினைச்சுக்க மாட்டேன் சந்தியா. அவிய போன இடத்துல சிக்னல் கிடைச்சிருக்காதான் இருக்கும். நான் கூட ரகுக்கு கால் ட்ரை பண்ணேன், நாட் ரீச்சபிள் தான் வந்துச்சு. ஏன்னா சோனி வர்றதுக்கு 2 நாள் ஆகும்னு என் மாமியார் சொன்னாங்க. அந்த 2 நாளுக்குள்ள நாங்க வீட்டுக்கு போய் ஆடு மாடை பார்த்துட்டு கொஞ்சம் வயிற்றுக்கு தண்ணி இனி பாய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வாரணா அப்புறம் ஒன்னா சேர்ந்து சோனியை பார்க்க போலாமா? சரி வசந்தி. அப்புறம் நம்ம சந்தியா கொஞ்ச நாள் எங்க கூட இங்கேயே இருக்கட்டுமாமா? சந்தியா அங்க இருக்கணுமா? ஏன்னா சந்தியா அங்க இருந்தா விஜய். நான் எதுக்காக சந்தியாவை இங்க இருக்க சொல்லனா, உங்க அண்ணிய பாரு, இப்படியே வருத்தத்திலேயே இப்படியே உட்காந்துருப்பா. நான் கடைக்கு போயிட்டா கூட சாப்பிடவே மாட்டா, பட்னியாவே கடந்துருவா. அதான் சந்தியா கூட இருந்தா அம்மாவுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு அவள்கிட்ட பேசிக்கிட்டு அவளுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் பாத்தியா? என்ன மச்சான் இதெல்லாம் போட்டுக்கிட்டு கேட்டுட்டு இருக்கீங்க? எங்களுக்கு தெரியாதா அந்த நேரத்துல சந்தியா கூட்டு போட்டுமா இல்ல இங்க இருக்கட்டுமான்னு? நாங்களே சந்தியாவை இங்க இருக்க சொல்லலாம் தான் நினைச்சோம். சந்தியா இங்கேயே இருக்கட்டும் மச்சான், நாங்க 2 நாள்ல சோனி பார்க்க வருவோம்ல, அப்ப சந்தியா கூட்டு போறோம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள. எப்பா விஜய், நீ எங்க கூட வரியா என்ன? அம்மா நானும் 2 நாள் அத்தை மாமா கூட இருந்துட்டு வரேம்மா. நான் இங்க இருந்தா கொஞ்சம் அவங்களுக்கு ஆறுதலா இருக்கும்ல. சரிப்பா, சரிண்ணா, நாங்க கிளம்புறோம். விஜய் வேணா அங்க இருக்கட்டும், நாங்க வரமுச்சிலேயே சேர்ந்து வரட்டும். ஐனி நடந்ததை நினைச்சு இப்படியே உட்காந்துட்டு கிடக்காதங்க, எல்லாம் நல்லபடியே நடக்கும். நீங்க போய் வேலைகளை பார்த்து சமைச்சாதானே அண்ணன் சாப்பிட்டுட்டு கடை திறக்க போக முடியும். இப்படியே உட்காந்துருந்தா உங்களை பார்த்து அண்ணனும் கஷ்டப்படுவான், அதை பார்த்து எல்லாரும் கஷ்டப்படுவாவ. ஒருத்தருக்காக எல்லாத்தையும் கஷ்டப்படுத்துறது நல்லதா? போய் வேலையை பாருங்க மைனி. சரி வசந்தி, சரி போவோமாங்க, அண்ணன் சொல்லிட்டு வாங்க, நேரம் ஆகுது இல்ல. சரி மச்சான், நாங்க அப்போ கிளம்புறோம். சரி மாப்பிள்ள. தங்கச்சிமா இப்படியே உட்காந்துருக்காதம்மா, நம்ம சாமி கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கோம், இனி எல்லாமே நல்லதே நடக்கும். நீ இப்படியே கவலைப்பட்டு உட்காந்துருக்காம கொஞ்சம் சாப்பிட்டு பெருக்கி உடம்பு பாத்துக்கோமா. சரிண்ணா. அப்பா விஜய், அத்தை மாமாவை நல்லா பாத்துக்கோப்பா. அவங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா செஞ்சு கொடு, ஏதாவது வேணும்னா வாங்கி கொடு, கூட மாதிரி இருப்பா. சரிப்பா. சரி மருமகளே, மாமா கிளம்புற, அம்மாவும் நல்லா பாத்துக்கோமா. சரி மாமா. ரவிக்குட்டி, பாட்டியும் தாத்தாவும் நம்ம வீட்டுக்கு தான் போறோம். நீ ஒரு 2 நாளைக்கு இந்த பாட்டி தாத்தா வீட்டுல இருந்துக்கோ, நான் வருவேல்ல அப்ப உன்னை கூட்டு போறேன். எப்ப வருவீங்க? என்ன 2 நாளையில பாட்டி வந்துருவேன். நீ சமத்தா இருக்கணும், சமத்தா விளையாண்டுக்கிட்டு சமத்தா சாப்பிடணும், சரியா? இந்த பாரு சந்தியா, பிள்ளைய கவனமா பாத்துக்கணும். நேரத்துக்கு நேரம் அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அப்புறம் பறக்க பாத்துக்கிட்டு பிள்ளைய காணோன்னு ஏதாச்சும் சொன்னா கொண்டு போடுவேன். இல்ல நல்லா பாத்துக்கிறீங்க. நீ பார்த்து கிழிக்கிற லட்சணம்னா எனக்கு தெரியுமே. ஹெப்பா விஜய், பிள்ளைய கொஞ்சம் கவனமா பாத்துக்கோ, அம்மா கிளம்புறேன். சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். அப்பல நீங்களே எவ்வளவு நேரம் தான் உட்காந்துருப்பீங்க? நீங்க போய் ரூம்ல கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுங்க. ஏம்மா சந்தியா, அப்பாக்கு ரொம்ப தலைவலிக்குதுமா, நீ போய் அப்பாக்கு சூடா காபி போட்டு எடுத்துட்டு வரியா? சரிப்பா. மாமா, நீங்க தம்பிய ரூமுக்கு கூட்டிட்டு போங்க, நான் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் காபி போட்டு கொடுத்துட்டு உங்களுக்கு வேணுமா மாமா? காபி எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல சந்தியா, எனக்கு வேண்டாம், நீ மாமாக்கும் அத்தைக்கும் போட்டு கொடுத்துருவா. ராணி, என்ன உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி உட்காந்துருக்க? நீ இப்படி உட்காந்துருக்குது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? சரி வா, வந்து மேல இந்த சோபால வந்து உட்காரு. போங்க, எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். அன்னைக்கு மட்டும் என் பிள்ளைய பார்க்க போயிருந்தா என் பிள்ளைக்கு இப்படி ஆயிருக்குமா? இப்ப நம்ம போனாலும் போகட்டாலும் நடக்கிறது நடக்கதானே செய்யும். விதின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை என்ன நம்ம மாத்தியே எடுத்த முடியும்?
இப்ப என்ன அவளுக்கு வயசாகி போச்சு, இன்னும் அடுத்த 10 மாசத்துல அடுத்த குழந்தைய பெத்துக்க போறாவ. இதுக்கு ஏன் நீ இவ்வளவு மூஞ்ச தூக்கி வச்சிருக்க? இருந்தாலும் என் சோனி பொண்ணு எவ்வளவு ஆசைப்பட்டிருப்பா இந்த குழந்தைய நல்லபடியா பெத்தெடுக்கணும் நீ. ஆனா அவ ஆசை நிராசையா போயிட்ட. எனக்குமே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு ராணி. நீ என்ன வாயை திறந்து வெளிப்படையா சொல்லுற, என்னால சொல்ல முடியாம மனசுக்குள்ள வச்சிட்டு இருக்கேன். சரி வீடு. கூப்பிட்டீங்களா? வாமா துளசி, உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். சொல்லுங்க சார். என்ன துளசி, ரகு பேஷண்ட ரெக்கார்ட் பண்றதுக்கு அவங்க வீட்லயே போய் நீங்க நர்ஸா ஒர்க் பண்றதுக்கு ஓகே சொன்னீங்களாமே, இது எப்படி பாசிபிள்? அவங்க அம்மா அப்பா ரொம்ப அழுதாங்க, என் கால்ல வேற விழுந்துட்டாங்க. அப்புறம் அவங்க அண்ணன் வேற. எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல சார், அதான் ஓகே சொல்லினேன். உங்க அம்மா அப்பா காலில் விழுந்து அழுதாங்கன்னு நீங்க இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கீங்க துளசி. அவங்க ஒன்னும் ஒரு நர்ஸா வந்து அவங்களை ரெக்கவர் பண்ணி தர சொல்லல, அவங்க ஒரு ஒய்ஃபா வந்து உங்களை ரெக்கவர் பண்ண சொல்றாங்க. இது உங்களால முடியுமா துளசி? இவ்வளவு ஈஸியா ஓகேன்னு சொல்லிருக்கீங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது சார். ஆனா பயப்படதான் செஞ்சேன், போறது தப்பா தப்பு இல்லையானே. ஆனா அந்த பேஷண்ட் என்ன அவரோட ஒய்ஃப் நினைச்சுதான் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகிக்கிட்டு இருக்காரு. நம்மளால ஒருத்தர் குணமாகறாருன்னா நம்ம உதவி செய்யறதுல தப்பு இல்லதான் நினைச்சுதான் நான் ஓகே சொன்னேன் சார். ஒருத்தவங்க ரெக்கவர் ஆகணும்னு ஹெல்ப் பண்றதுலாம் ஓகே தான், ஆனா அது ஹாஸ்பிட்டல்ல வச்சு ஹெல்ப் ஓகே. ஆனா வீட்டுல வரையும் போய் அவருக்கு ஹெல்ப்னா சரி. ஒரு வயசானவங்கன்னா அதுல ஒன்னும் பெருசா தெரியாது. நீ இப்பதான் சின்ன பொண்ணு, அதான் கொஞ்சம் செட் ஆகுமான்னு யோசிக்கிறேன். நீங்க எதுக்கு பயப்படுறீங்கன்னு எனக்கு புரியுது. அவரு ரெக்கவர் ஆகுது ஒரு நர்ஸ் இருந்தா ஓகே, யார வேணாலும் அனுப்பலாம். ஆனா அவர் குணமாகறதுக்கு என்னோட உருவம் தான் முக்கிய காரணம். அப்போ நான் தானே சார் போயாகணும். நீங்க என்னை பத்தி பயப்படாதுங்க. அவங்க அம்மா அப்பாலாம் நல்ல குணம் தான், என்ன நல்லா பாத்துக்கிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். இவ்வளவு கான்பிடென்டா ஓகேன்னு சொல்றேன்னா கண்டிப்பா நீ யோசிச்சுதான் முடிவு எடுத்திருப்ப. சரி ஓகே துளசி, நான் உங்க சேஃப்டி ரொம்ப முக்கியம், கேர்ஃபுல்லா இருங்க. அங்க உங்களுக்கு செட் ஆகுதான்னு பாருங்க, இல்லாட்டி கிளம்பி ரிட்டர்ன் வந்துருங்க. ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ். அம்மா ரகுக்கும் சோனிக்கும் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னாங்க, ஆனா அது உண்மையிலேயே என் மனசு ஏன் ஏத்துக்க மாட்டுது. அதுல ஏதோ பொய் இருக்கிற மாதிரியே எனக்கு என்னமோ தோணுது. ஜாம் பேசின பேச்சுலயும் உண்மை இருந்த மாதிரி இல்ல. அம்மா ஒரு மாதிரி தயங்கி பேசுறாங்க. எப்படி நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரதுக்குள்ள 1 வீக்ல எப்படி ஆச்சு? ஆக்சிடென்ட், குழந்தை அபார்ஷன் ஆயிருக்கு, நம்ம தம்பிக்கும் பழசெல்லாம் மறந்து போச்சு. இதெல்லாம் எப்படி சாத்தியம்? நான் நம்ப மாட்டேன், இதுல ஏதோ இருக்கு. இதெல்லாம் உண்மை இல்ல, நீங்க ஏதோ மறைக்கிறீங்கன்னு அம்மா கிட்ட அங்கேயே கேட்கலாம் தான் நினைச்சேன். ஆனா அத்தை மாமா பாவம், வேற ஏதாவது விஷயம் நடந்ததா அவங்களால தாங்கிக்க முடியாது நினைச்சுதான் அமைதியா வந்துட்டேன். ஆனா நான் இதை அப்படியெல்லாம் விட போறது கிடையாது. ரகு, சோனி அப்புறம் குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். மாமா, நான் சோனி வீட்ல இருந்து வந்ததுல இருந்தே உங்களை பாக்குறேன். நீங்க யாரையும் சரியாவும் பேச மாட்டேங்கிறீங்க. எப்ப பார்த்தாலும் எதையும் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே, என்னாச்சு மாமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சந்தியா, தம்பி சாப்பிட்டேனா? தம்பி தூங்க வை. அதெல்லாம் எனக்கு தெரியும் மாமா, நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். ஓ, உனக்கு எல்லாம் தெரியுமா? சரி நான் ஒத்துக்கிறேன், எல்லாம் தெரிஞ்ச மேதாவின்னு. தம்பி பாரு தூக்கம் வருது போல, கண்ணுல சொக்குது, அவனை தூங்க வை ஃபர்ஸ்ட். மாமா, என்கிட்டயே நீங்க பேச்ச மாத்துறீங்க, அப்படிதானே? நீங்க யார பத்தி யோசனை பண்றீங்கன்னு நான் சொல்லட்டுமா? சோனியையும் சோனி வீட்டுக்கார பத்தியும் தானே நீங்க திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம அவங்கள பத்தி தான் திங்க் பண்றோன்னு இவ எப்படி கரெக்டா கேக்குறா? நான் அதை பத்தி நான் யோசனை பண்ணி, நான் வைக்காட பத்தி எல்லாம் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். அவரு கடலைக்கு தண்ணி பாய்ச்சாரா, பருத்திக்கு தண்ணி பாய்ச்சாரா, அப்புறம் கடலை விளைஞ்சிச்சா, பருத்தி பூத்துச்சா, நான் அதை பத்தி எல்லாம் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். நம்பிட்டேன் மாமா, நம்பிட்டேன். நீங்க கடலை காட்டை பத்தி தான் திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க. சரி, ஆனா மாமா எனக்கு ஒரு சந்தேகம். இது உனக்கு சந்தேகமா? ஏடி சந்தியா, உனக்கு மூளையே கிடையாது, இதுல எங்க இருந்து உனக்கு சந்தேகம்னு ஒண்ணு வந்தது? மாமா ஜோக் அடிக்காத மாமா, நான் உண்மையாவே எனக்கு ஒரு சந்தேகம். சரி சொல்லு. அது வந்து நம்ம சோனி வீட்டுக்கு போனோம் தெரியுமா? அப்போ சோனியோட மாமியார் பேசும்போதுல அவங்க முகத்துல ஒரு திருட்டுத்தனம் தெரிஞ்சிச்சு தெரியுமா? நீங்க கவனிச்சீங்களா? ஹே, என்ன ஓவரா பேசுன மாதிரி இருக்கு? சோனியோட மாமியார்னா மேடம் யாரு? சரி மாமா, கோவப்படாதீங்க. உங்களுக்கு அம்மானா எனக்கும் அவங்க அத்தை தான். இருந்தாலும் அவங்க பேசும்போதுல கவனிச்சீங்களா? எதையோ மறைச்ச மாதிரியே இருக்குல்ல? நமக்கு வந்த டவுட் சந்தியாக்கும் வந்திருக்குனா? மாமா கவனிச்சீங்களா என்ன? எனக்கு அப்படி ஒன்னும் தெரியல சந்தியா, அவங்க பதட்டத்துல அப்படி சொன்னனால உனக்கு அப்படி தெரிஞ்சிருக்குமா இருக்கும். சரி, அவங்க பதட்டத்துல பேசினாங்க, சரி அதை விடுங்க மாமா. ஆனா சோனியோட மாமனாரு? ஏய் சரி, எங்க மாமனார், நம்ம மாமனார், என் மாமனாரு நம்ம கிட்ட ஏதோ சொல்ல வந்தாங்க தெரியுமா? அப்போ சாமண்ணா அவரை பார்த்து கண்ணு அசைச்ச மாதிரி இருந்துச்சு. மாமா அப்படியே பேசுறது நிறுத்திட்டாரு. அப்போ மாமா எதை சொல்ல வந்திருப்பாங்க?
நம்ம தான் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருந்திருக்கோம்னு பார்த்தா இவன் நமக்கு மேல எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சிருக்கா. நான் அதெல்லாம் கவனிக்கல சந்தியா. நான் ஒருத்தவங்க பேசும்போது அவங்க ரியாக்ஷன் என்ன அதெல்லாம் நோட் பண்ண மாட்டேன் சந்தியா. நீ தான் கரெக்டா நோட் பண்ணி வச்சிருப்ப போல இருக்கு. சரி சந்தியா, நீ தம்பியை தூங்க வை, டோர் லாக் பண்ணிக்கோ. நீங்க எங்க போறீங்க? ஆமா, போகும்போதே எங்க போறேன்னு கேட்டா போற காரியம் விளங்கினமா தான். எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு சந்தியா. நான் எதுக்கு கேக்குறேன்னா, முனையில இருக்க டீ கடையில பஜ்ஜி நல்லா இருக்கும், அந்த வழியே போனா வரும்போது 4 பஜ்ஜி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றதுக்கு தான் கேட்டேன். சரி, நான் ஃபோன் பண்றேன். சார், என்ன பாக்கணும்னு சொன்னீங்களா? என்ன விஷயமா? உங்க தம்பிய ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி இன்னையோட 4 மந்த் ஆச்சு. இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு அவரு இப்போ ரெக்கவர் ஆயிட்டாரு. இனி வீட்ல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா அவரை ரெக்கவர் பண்ணிடலாம். தேங்க்யூ சார். அப்புறம் அந்த துளசி சிஸ்டரை பத்தி உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன். நீங்களோட யோசனை பண்ணி சொல்றேன்னு சொன்னீங்க. அதை பத்தி என்ன ஐடியா பண்ணிருக்கீங்க? சார், நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா நானாவே ஓகேன்னு சொல்ல முடியாதுல. இந்த விஷயத்துல அந்த பொண்ணு சம்மந்தப்பட்டிருக்கா. அந்த பொண்ணுகிட்ட இதனால பர்மிஷன் வாங்கிட்டு தானே உங்ககிட்ட சொல்ல முடியும். அதுதான் சார், நாங்க அந்த பொண்ணுகிட்ட பேசும்போதுல அந்த பொண்ணு ஒரு அரை மனசுலதான் ஒத்துக்கிட்டு, சரி எம்பிஆருக்கு உங்ககிட்டயும் ஒரு வார்த்தை கேட்கணுமே தான் உங்ககிட்ட கேட்டேன். நீங்க அந்த பொண்ணுகிட்ட எங்க வீட்டுக்கு வர்றத பத்தி பேசுனீங்களா? நீங்க வர்றதுக்கு 2 மினிட்ஸ் பிஃபோர் தான் இத பத்தி நான் உங்ககிட்ட பேசினேன். அவங்களும் அவரு ரெக்கவர் ஆகிறதுக்காக ஓகே தான் சொன்னாங்க. இருந்தாலும் இந்த துளசி பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு சார். துளசி அம்மா அப்பா இல்லாம கஷ்டப்பட்டு படிச்சு இந்த போஸ்டிங் வந்திருக்காங்க. அவங்க இந்த ஹாஸ்பிட்டல் தான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணாங்க. இன்னும் வரும் கண்டினியூவா இங்கதான் ஒர்க் பண்றாங்க. உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது எங்க கடமை தான். இருந்தாலும் உங்க தம்பி ரெக்கவர் ஆகுறதுக்காக உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம். இது எவ்வளவு பெரிய ரிஸ்க்னு எனக்கும் தெரியும். இருந்தாலும் 4 மந்த், இந்த 4 மந்த்ல துளசியால மட்டும்தான் உங்க தம்பி ஓரளவுக்கு நல்லா ரெக்கவர் ஆயிருக்காரு. அந்த ஒரு ரீசனால மட்டும்தான் துளசியை உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கவே நான் சம்மதிக்கிறேன். அப்புறம் அவங்களுக்கு உங்க தம்பியால எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது. அவங்களுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தாலும் நீங்க தான் சார் அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும். புரியுதா? புரியுது சார், நானும் ஒரு டாக்டர் தான். நீங்க என்ன மீனிங்ல சொல்றீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. நானும் ஒரு டாக்டர் தானே சார். அப்படிலாம் ஈஸியா அந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வர அளவுக்கு விட மாட்டேன். அந்த பொண்ணோட சேஃப்டிக்கு நான் பொறுப்பு. அப்புறம் என் தம்பியை வச்சு நீங்க பயப்பட வேண்டியதில்லை. அவன் அப்படிப்பட்ட ஆளும் கிடையாது. என்னை நம்பி துளசி சிஸ்டரை எங்க வீட்டுக்கு அனுப்பி வைங்க. அவங்களுக்கு பொறுப்பு நான். ஓகே ஷாம், அப்புறம் நீங்க ஃபினிஷ் பண்ண வேண்டிய ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் சார். சொல்லுங்க சார். துளசியோட ஃப்ரெண்டு சாரு இருக்காங்களே, அவங்களும் துளசி கூட சேர்ந்து உங்க வீட்டுக்கு வருவாங்க. அது உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல சார். என் தம்பி ஃபுல்லா ரெக்கவர் ஆனா போதும். ஓகே ஷாம். இப்போ ஒரு பொண்ணு பிரசவத்துக்கு அட்மிட் பண்ணாங்களா? அந்த பொண்ணுக்கு பிரசவம் பெயின் வந்துட்டா டாக்டர்? அந்த பொண்ணு வலியில தான் கத்திச்சு. அதுக்கப்புறம் பனிக்கூடம் உடைஞ்சிச்சா. சரி, பிரசவ பெயின் வந்துட்டோன்னு நினைச்சேன். திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணுக்கு வலி ஸ்டாப் ஆயிட்டு அந்த பொண்ணு நார்மலா படுத்திருக்கு. என்னது, பெயின் ஸ்டாப் ஆயிட்டா? நீங்க உடனே மானிட்டர்ல குழந்தை ஹார்ட் பீட்ல இப்ப எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? பாத்துட்டேன் மேடம். அந்த குழந்தையோட ஹார்ட் பீட் கம்மியாயிட்டே இருக்கு. அதான் உங்ககிட்ட சொல்லலாம்னு வந்தேன். சீக்கிரம் வாங்க டாக்டர். ஓகே ஜெனி, பனிக்கூடம் உடைஞ்சிட்டு பெயினும் இல்லைன்னா கண்டிப்பா நார்மல் டெலிவரிக்கு சான்ஸே இல்லை. அவங்களுக்கு சிசரிங் தான் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க என்ன பண்றீங்க, அவங்கள இமிடியேட்டா ஆபரேஷன் தியேட்டர் கொண்டு போங்க. சரி சரி, ஓகே மேடம். அப்புறம் ஜெனி, அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட நார்மல் டெலிவரிக்கு சான்ஸ் இல்ல, சிசரிங் சொல்லிட்டு அந்த ஃபார்ம்ல சைன் வாங்கிருங்க. ஓகே மேடம். பொண்ணோட ஹஸ்பண்ட் இங்க தான நின்னாரு, அதுக்குள்ள எங்க போனாரு? பிரசவம்னா எவ்வளவு பெரிய ரிஸ்க்னு அவருக்கு தெரியாதாங்க. சாவு விழுமுக்கே போயிட்டு வராங்க. இந்த டயத்துல இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கணுமா? பொண்டாட்டி பக்கத்துலயே நிக்காண்டாமா என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டுக்கிட்டே வராரு பாரு. எவ்வளவு ஆடி அசைஞ்சு பொறுமையா டீ குடிச்சிட்டு வராரு. சார், எங்க போனீங்க? உங்களை எவ்வளவு நேரம் தேடுறது? என்ன மேடம், குழந்தை பிறந்துருச்சா? சார், இவ்வளவு கேர்லெஸ்ஸா கேக்குறீங்க. குழந்தை பிறக்கும்போது பக்கத்துல இருக்கணும்னு தெரியாதா? உங்க ஒய்ஃபுக்கு இன்னும் குழந்தை பிறக்கல, நீங்க எங்க போனீங்க? அது வந்து நல்லபடியா குழந்தை பிறக்கணும்னு வெளியே இருக்க விநாயகர் சாமி கிட்ட சாமி கும்பிட்டு இருந்தேன். சரி, ஓகே. இந்த பாருங்க சார், உங்க ஒய்ஃபுக்கு நார்மல் டெலிவரிக்கு சான்ஸே இல்ல, சிசேரியன் தான் பண்ணணும்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. என்னது சிசரிங்கா? நீங்க நார்மல் டெலிவரி ஆகணும்னு சொன்னீங்க. அது அப்ப சொன்னோம், ஆனா கண்டிஷன் இப்போ கொஞ்சம் மோசமா இருக்கு. எப்பவுமே சொன்ன மாதிரிலாம் நடக்காதுல்ல சார். சார், நீங்க இதுல சைன் பண்ணுங்க, நாங்க உடனே ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். குழந்தையும் தாயும் நல்லபடியா வந்தா போதும், கொடுங்க நான் சைன் பண்றேன். நான் உங்ககிட்ட நீங்க யாருன்னு கேட்கல. நீங்க அந்த பேஷண்ட்டுக்கு யார் சார்? நான் உங்க ஹஸ்பண்ட். ஐயோ, கொஞ்ச நேரத்துல நான் கூட தப்பா புரிஞ்சு கேட்டுட்டேன். சரி, ஓகே சார், நாங்க இதுல சைன் பண்ணுங்க. சார்,
நல்லபடியா உங்க ஒய்ஃபுக்கு குழந்தை பிறந்துட்டு நாங்க காத்திருக்கும் சீதைக்கெல்லாம் ராமன் கிடைப்பதில்லை. ராவணருக்கு சீதை என்று பிரம்மன் எழுதவில்லை. புதிய பாதை போட்டுக் கொள்ள எவரும் மறுப்பதில்லை. பலிகள் கேட்கும் பழமை தன்னை யாரும் பொறுப்பதில்லை. பெண்ணுக்கு பெண் இங்கு எதிரி இல்லை. பெண்மையை காட்டிலும் தெய்வமில்லை. அத்தை கண்களில் அன்னை தோன்றினள் மாகாழி. அவள் பரிசிந்த பொன் தாயி.